Hey guys, welcome to Surya Academy. இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸோட மல்டிப்ளிகேஷன் எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிற ஒரு புது ட்ரிக் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை வந்து லைன் ட்ரிக்னு சொல்லுவோம், இல்லைனா ஜாப்பனீஸ் ட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். இந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான், ஆக்சுவலாக பெருக்கல் பற்றி தான் பார்க்குறோம். பாருங்கள், 12யும் 14யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச மெத்தட் 4 2 2 8, மறுபடியும் 4 4, மறுபடியும் 1 பெருக்கும். இப்படி தான் நம்ம ரெகுலராக நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது. பட் இந்த லைன் ட்ரிக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இதில் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 12யும் 14யும் தனித்தனி பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? 12யும் 14யும் 12 எடுத்துக்கோங்க. 12ல் 1 2, ஓகேவா? ரெண்டு நம்பர் இருக்குது. இப்போ 1ஆம் நம்பருக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம், 2ஆம் நம்பருக்கு 2 கோடு போட்டுக்கிறோம். சரிங்களா? 1ஆம் நம்பருக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம், 2ஆம் நம்பருக்கு 2 கோடு போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் 14க்கு கிராஸாக போட்டுக்கிறோம். 1ஆம் நம்பருக்கு ஒரு கோடு, 4ஆம் நம்பருக்கு 4 கோடு. பேசிக் புரியுதா? 12யும் 14யும் பெருக்கணும். இப்போ 12க்கு 2 நம்பர் இருக்குது, 1க்கு ஒரு கோடு, 2ஆம் நம்பருக்கு 2 கோடு. அதே மாதிரி 14க்கு 2 நம்பர் இருக்குது, 1க்கு ஒரு கோடு, 4ஆம் நம்பருக்கு 4 கோடு. சரிங்களா? இது மாதிரி கோடு போட்டுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வந்து தனித்தனி செக்ஷனாக பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இது மாதிரி கோடு போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த ஏரியா ஒரு செக்ஷனாகவும், இந்த ஏரியா ஒரு செக்ஷனாகவும், மீதி ஏரியா எல்லாம் ஒரு செக்ஷனாகவும் பிரிக்கிறோம். அதுதான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ஏரியா ஒரு செக்ஷனாகவும், இந்த ஏரியா ஒரு செக்ஷனாகவும், மீதி எல்லாத்தையும் ஒரு செக்ஷனாகவும் பிரிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கடைசி செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த கடைசி செக்ஷனில் பாருங்கள், கிராஸ் ஆகுது இல்லையா 2 கோடும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த 12ஆம் நம்பருக்கான கோடும் 14ஆம் நம்பருக்கான கோடும் கிராஸ் ஆகுது இல்லையா? அதில் அந்த புள்ளியில் எண்ணிட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 8 போட்டுக்கோங்க. ஓகேவா? சரியா? 8. இப்போது இந்த அடுத்த செக்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வரும். ஏன்னா நம்ம 3ஆக பிரிச்சிட்டோம். இப்போ இதுதான் மீதி. இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும். இப்போ 1 2 3 4 5 6, 6ஆம் நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா 6 வருது. ஓகேவா? இந்த பக்கம் ஒரே ஒரு கிராஸ் செக்ஷன் தான் இருக்குது, 1. சரிங்களா? 1 6 8 இதுதாங்க ஆன்சர். சூப்பரா? 12 × 14 இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168. ஓகேவா? சூப்பருங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 124யும் 14யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகேவா? இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி 124க்கு நம்ம 3 நம்பர் இருக்குது. 3 நம்பருக்காக கோடுகள் போட்டுக்கிட்டோம். 1ஆம் நம்பருக்கான கோடு இது, 2ஆம் நம்பருக்கான கோடு இது, 4ஆம் நம்பருக்கான கோடுகள் இது. 1 2 4 124. அது எது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 14 கூட. அப்போ 1ஆம் நம்பருக்கான கோடு இது, 4ஆம் நம்பருக்கான கோடுகள் இது. ஓகேங்களா? இப்போது அஃப்கோர்ஸ் இதில் வந்து நம்ம முதல்ல பண்ண மாதிரி லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் தனியாக பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? அந்த கடைசி செக்ஷனையும் ஃபஸ்ட்டு செக்ஷனையும் தனியாக பிரிச்சுக்கிறோம் கிராஸ் ஆகிறதுல. அப்புறம் இடையில இருக்கிறத நல்லா பாருங்கள். இந்த 4 லைன் மேலே வருதா? இந்த 4 லைனோட இதையும் அடுத்து அந்த 2 லைனோட எண்டையும் சேர்த்து ஒரு செக்ஷனாக பிரிச்சுக்கிறோம். இந்த 4 லைனோட அப்பர் பார்ட்டியும் இந்த 2 லைனோட டவுனர் பார்ட்டியும் சேர்த்து ஒரு செக்ஷனாக பிரித்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த 2 லைனோட அப்பர் பார்ட்டையும் இந்த ஒரு லைனோட டவுன் பார்ட்டையும் சேர்ந்து ஒரு செக்ஷனாக பிரித்து வச்சுக்கிறோம். இந்த எண்டையும் இந்த எண்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். இப்படி தான் 4 பகுதியாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 124க்கான 4வது கோடுகள் 4 கோடுகள் கிராஸ் ஆகுதும், 14க்கான 4 கோடுகள் இங்கே கிராஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதோட இன்டர்செக்ஷன் எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 4 கிராஸ். சரிங்களா? 16க்கு இந்த இடத்துல 6. ஓகேவா? அப்போ 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 1 கொண்டு போய் இங்கே வைங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 1 வச்சு இதில் எந்தெந்த இடத்துல கிராஸ் ஆகுதோ எல்லா புள்ளிகளையும் இப்போ நம்ம கூட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேவா? 13க்கு 3 மீதி 1 மறுபடியும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 7 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் 1 ஒரே ஒரு கிராஸ் செக்ஷன். இப்போ என்னது? 1 7 3 6 இதாங்க ஆன்சர். ஓகேங்களா? ஈஸிங்களா?
இது மாதிரி நீங்களும் 2-3 எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் மேக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா ரொம்ப கஷ்டம், அது வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு கூட நீங்களே சொல்லிக் கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கே சம்டைம்ஸ் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு நல்ல அவசரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் தெரியுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். மற்ற வீடியோஸ்க்கான கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில பேர் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்குலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.